அனைவருக்கும் வணக்கம். கயாசுரன் என்ற அசுரன் தீவிரமான விஷ்ணு பக்தன். இவன் ஒரு சமயம் விஷ்ணுவை நோக்கி கடுமையாக தவம் இருந்தான். இவன் தவத்தை கண்டு இந்திரன் மற்றும் உள்ள தேவர்கள் எல்லாம் பயந்தாங்க. ஏன், என்ன காரணம் அப்படின்னா, தன்னுடைய பதவிக்கு ஏதாவது ஆபத்து வந்துவிடுமோ என்று எல்லோரும் பயந்தனர். ஆனால் கயாசுரன் அசுரர்கள் இனத்திலேயே சற்று மாறுபட்டவன், வித்தியாசமானவன். அவன் எப்படி மாறுபட்டவன் என்பதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அவன் அப்படி தவம் இருக்கும் பொழுது அவனுடைய தவத்தை மெச்சி விஷ்ணு பகவான் நேரடியாகவே காட்சி கொடுத்து, கயாசுரா, உனக்கு என்ன வேண்டும் என்று கேள், உன் தவத்தை கண்டு நான் மகிழ்ந்தேன் என்று கூறுகிறார். உடனே கயாசுரன் விஷ்ணுவிடம், பகவானே, என்னை யார் பார்க்கிறார்களோ, என்னுடன் யார் பேசுகிறார்களோ அவர்கள் எல்லோரும் அவர்களுடைய பாபம் நீங்கி எல்லோரும் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும். அப்படி ஒரு வரத்தை நீங்கள் எனக்கு தர வேண்டும் என்று கேட்கிறான். விஷ்ணு பகவானும் சரி என்று கூறிவிட்டார். இப்போ இந்திரன் மற்ற தேவர்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாகலாம். அப்பா, நம்மளோட பதவிக்கு இனிமேல் ஆபத்து இல்லை, கயாசுரன் வேறு மாதிரி வரத்தை கேட்டுட்டான், நமக்கு இனிமேல் எந்த ப்ராப்ளமும் இல்லை என்று அவர்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருந்தனர். இப்போ இதனால் என்ன ஆகிப்போச்சு, இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு எல்லாரும் வந்து கயாசுரனை பார்க்கிறார்கள், அவனுடன் பேசுகிறார்கள். அப்படி பேசும்போதும் பார்த்த உடனேயும் அவனுடைய பாவம் எல்லாம் நீங்கி எல்லோரும் சொர்க்கத்திற்கு செல்ல ஆரம்பித்தனர். இந்த விஷயம் கேள்விப்பட்டு யமலோகத்தில் இருப்பவர்களெல்லாம் வந்து கயாசுரனை பார்த்து அவனுடன் பேசிவிட்டு எல்லோருமே சொர்க்கத்துக்கு செல்ல ஆரம்பித்தனர். இப்போ பூமியில் யாரும் இல்லை, எந்த லோகத்துலேயும் யாரும் இல்லை, எல்லாரும் அவனை போய் பார்த்து பேசி பாவம்லாம் நீங்கி எல்லாரும் சொர்க்கத்துக்கு போக ஆரம்பித்த உடனே சொர்க்கலோகம் வந்து ரொம்ப இடம் நெருக்கடி ஆகிடுது. இந்திரனுக்கே அங்கே இடம் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு வந்துடுத்து. அவ்வளோ கூட்டங்கள் அங்கே போயிடுது. யமலோகம் வெறிச்சோடி விட்டது. யமலோகத்துக்கு போகிறதுக்கே ஆளை கிடையாது. இப்போ யமனுக்கு தர்ம சமயம் விட்டது. ஏன்னா அது யாருமே வரல, எல்லாருமே சொர்க்கத்துக்கு போகின்றா, என்ன அர்த்தம் என்று கூறி இந்திரனை பார்க்கிறான். இந்திரனுக்கும் ஒன்றும் புரியவில்லை. ஆஹா, இது கயாசுரனின் வரம்தான் காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நேராக விஷ்ணு பகவான்கிட்டே போய் எல்லாரும் விஷயத்தை சொல்கிறான். விஷ்ணு பகவான், அப்படியா, சரி, நான் பார்த்து கொள்கிறேன் என்று கூறிவிட்டு நேராக கயாசுரனை வந்து பார்க்கிறார்கள். கயாசுரனை பார்த்தோன்னே கயாசுரன் வந்து விஷ்ணுவை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு என்ன வேண்டும் என்று கேட்கிறான். கயாசுரா, உன் வரத்தின் மூலம் எல்லோரும் சொர்க்கலோகத்திற்கு போய்விட்டார்கள், யாரும் பாபிகள் இல்லை, அவங்க பாவம்லாம் போயிடுது. ஆனால் அவர்கள் எல்லோரும் அங்கே போய் அவர்கள் எல்லோரும் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறாரா என்று நமக்கு தெரிய வேண்டும் அல்லவா? தெரியாது. ஸோ அவர்கள் எல்லோரும் அங்கே வந்து நன்றாப்படியாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் யாகம் செய்ய நினைத்திருக்கிறேன். அதற்கு பூமியிலே புனிதமான இடம் எங்கேயுமே கிடக்கவில்லை. கடைசியில் பார்த்தால் உன்னுடைய உடல்தான் புனிதமான இடமாக தெரிந்தது. உன் உடலின் மீது யாகம் நடத்தலாமா என்று கேட்கிறார். உடனே கயாசுரன், நிச்சயமாக நடத்தலாம் என்று கூறிவிட்டு அவனிடம் கேட்கிறான் விஷ்ணு பகவானிடம், விஷ்ணு பகவானே, நீங்கள் என் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிறான். சரி, என்ன விருப்பம் சொல் என்று கேட்கிறார். என் உடல் இங்கே இருக்கும் பட்சத்தில் இந்த இடத்தை எல்லோரும் கயா என்று அழைக்க வேண்டும். இது ஒரு புண்ணிய கஷேத்திரமாக திகழ வேண்டும். இங்கே வந்து திதி கொடுப்பவர்கள், தர்ப்பணம் செய்பவர்கள், அவர்களுடைய முன்னோர்கள் எல்லோரும் பாபம் நீங்கி சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும். அப்படி ஒரு விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். விஷ்ணு பகவானுக்கு ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா இந்த நேரத்துலையும் இப்படி ஒரு வரம் கேட்குறானே என்று அதற்கும் சரி என்று கூறிவிட்டார். இப்போது கயாசுரன் வடக்கே தலையை வைத்து தெற்கே காலை நீட்டி படுத்துக்கொள்கிறான். அவன் மீது யாகம் நடத்தப்படுகிறது. அப்படி நடத்தப்படும் பொழுது அவனுடைய உடல் அசைகிறது. அந்த உடல் அசையாமல் இருப்பதற்காக விஷ்ணு பகவான் அங்கே இருந்த தர்மசீலா என்ற ஒரு கல்லை எடுத்து, பெரிய கல் அது, அதை எடுத்து அவன் மீது வைத்து அதன் மேல் தன் 2 பாதங்களை வைத்து கொண்டு நிற்கிறார். அவன் உடலில் கீறி அமுங்கி விடுகிறது. இப்போ அந்த கல்லில் விஷ்ணு பகவானின் பாதம் படுகிறது. அதுக்கு பேர் தான் விஷ்ணு பாதம்னு பேர். இப்போவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கயாவுக்கு போய் சிரார்த்தம் பண்ணால் முன்னோர்கள் எல்லாம் சொர்க்கத்திற்கு போவார்கள்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த கயாங்கிற பேர் எப்படி ஏற்பட்டது? இந்த கயாசுரனின் வரத்தால் கயாசுரன் விஷ்ணுவிடம் கேட்ட அந்த விருப்பத்தின் காரணமாக அந்த கயாசுரன் பேரிலேயே கயா என்று அழைக்கப்படுகிறது. அங்கே நாம் கொண்டு திதி கொடுத்தால் முன்னோர்கள் எல்லாம் சொர்க்கத்துக்கு போவார்கள். அதே மாதிரி விஷ்ணு பகவானின் பாதம், அந்த பாதம் அந்த கல் மேலே படித்தது இல்லையா, அதற்கு பேர் விஷ்ணு பாதம் என்ற பெயர். அங்கேயும் போய் நம்ம பிண்டம் கொடுக்கலாம். நேர்களே, இப்போது தெரிந்ததாக கயா கஷேத்திரத்தின் அந்த பேர் எப்படி வந்ததுன்னு. இந்த பதிவு பிடித்திருந்தால் நான் சொல்கிற மாதிரி எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க. நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.